வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் டிஎன் சமச்சீர் மேத்ஸில் ட்ரிகனோமெட்ரி முக்கோணவியல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா ட்ரிகனோமெட்ரி அப்படிங்கிற இந்த மேத்ஸில் உள்ள இந்த பகுதி வந்து நமக்கு டெய்லி லைஃப், அதாவது ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் அன்றாட வாழ்க்கையில் இந்த பாடம் வந்து எந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராப்ளம். சரியா? அது எதுக்காக அந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக நம்ம இந்த ட்ரிகனோமெட்ரி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், உயரமும் தூரமும் இதை அளக்கிறது. உயரம்னா என்ன, தூரம்னா என்ன, இந்த பகுதியில் எதனுடைய உயரத்தை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா பில்டிங் எடுத்துக்கலாம், ஒரு ட்ரீ எடுத்துக்கலாம், மரம் எடுத்துக்கலாம், லைட் ஹவுஸ் எடுத்துக்கலாம், டவர் எடுத்துக்கலாம். ஸோ அதோட உயரத்தை நம்ம மெஷர் பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷிப் வருது இல்லையா, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும் இல்லையா. இல்லை ஒரு ரிவர் இருக்குன்னா அந்த ரிவரோட அகலத்தை மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹைட்டு டிஸ்டன்ஸு இதை நம்ம எப்படி ட்ரிகனோமெட்ரி பயன்படுத்தி நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரியணும், ஒரு பேசிக் திங்ஸ் தெரியணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எதனுடைய உயரம்னு சொன்னோம், டவர், ட்ரீ, இந்த மாதிரிலாம் சொன்னோம்ல. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டவர் அப்படிங்கிறத நம்ம ஒரு வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இது நான் டவரை மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம போடுற லைன். இது வந்து கிரவுண்டு இல்லை, கிரவுண்ட். இப்போ இதில் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் நின்று என்ன பண்ணுறாருன்னா டவரோட டாப்பை பார்க்குறாரு. சரியா? இங்கே நின்று டவரோட, இப்போ நான் நிற்கிறேன், என்னோட ஐலைன் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். சரியா? ஓகே. இப்போ நான் என்ன செய்யணும், அந்த டவரோட டாப்பை பார்க்கணும்னா நான் என்னுடைய கண்ணை நான் எவ்வளோ தூரத்துக்கு நான் உயர்த்துறேன். ஸோ அந்த கண்ணில் இருந்து, இப்போ நான் இப்படி தான் கண் இருக்குன்னா இந்த கண்ணில் இருந்து நான் அந்த டவருடைய டாப் பகுதிக்கு ஒரு லைன் போடுறேன். இதுக்கு பேர் வந்து லைன் ஆஃப் சைட் அப்படின்னு சொல்லணும். தமிழில் வந்து பார்வை கோடு. பார்வை கோடு அதாவது என்னுடைய கண்ணில் இருந்து நான் இப்போ உயரமாக ஒரு இடத்த பார்க்குறேன்னா என் கண்ணில் இருந்து அந்த டாப்புக்கு ஒரு லைன் போடுறேன். இதுக்கு பேர் லைன் ஆஃப் சைட். இந்த கோடு தரையிலிருந்து எவ்வளவு ஆங்கிளுக்கு நம்ம ரைஸ் பண்ணுறோம், எவ்வளவு ஆங்கிளுக்கு நம்ம கண்ணை உயர்த்தி பார்க்குறோம். இந்த கோடு தரையிலிருந்து எவ்வளவு கோணத்தில் இருக்குது, எவ்வளவு சாய்வு கோணத்தில் இருக்குது. இந்த கோணத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஏற்ற கோணம். தமிழில் வந்து ஏற்ற கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ நமக்கு இப்போ இந்த ப்ராப்ளம்ல நமக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பற்றி கொடுத்துட்டு தான் இந்த டவருடைய ஹைட் என்ன, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் நாம் நிற்கிறோம், இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஏதாவது ஒன்று இதில் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இருக்கு. இந்த டிஸ்டன்ஸையும் இந்த ஹைட்டையும் எப்படி இந்த ஆங்கிளை வச்சு மெஷர் பண்ணுறது, இல்லை ஹைட்டையும் டிஸ்டன்ஸையும் கொடுத்து ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுறது, இதுதான் நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம கீழே இருந்து மேலே பார்க்குற மாதிரி இப்போ நம்ம ஒரு பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்க்கு மேலே இருந்து கீழே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணணும், முதல்ல நம்மளுடைய ஐலைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஐலைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அப்புறம் நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சமாக கண்ணை இறக்கி கீழே இருக்கிற பொருளை பார்க்குறோம். ஸோ எவ்வளவு ஆங்கிளுக்கு நம்ம கண்ணை இறக்கி பார்க்குறோம். இப்போ இங்கேருந்து நம்ம கண்ணை இறக்கி இந்த பொருளை பார்க்குறோம். இப்போ நம்ம கண்ணு இங்கே இருக்கு, நம்ம கண்ணில் இருந்து அந்த பொருளுக்கு ஒரு லைன், இட் இஸ் லைன் ஆஃப் சைட். சரியா? லைன் ஆஃப் சைட்னு சொல்றோம், பார்வை கோடு. ஸோ இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ நமக்கு இப்போ இந்த பாட பகுதியில் இந்த மாதிரி ரெண்டு விதமான ஆங்கிளை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிலாம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த ஹைட்டையும் நம்ம இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம மெஷர் பண்ணோம். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே தீட்டா இருக்குன்னா அந்த தீட்டாவை நம்ம இங்கேயும் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல் லைன், இணைக்கோடு. இது வந்து டிரான்ஸ்வர்சல், குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க, ஒன்று விட்ட கோணங்கள். ஸோ ஒன்று விட்ட கோணங்கள் சமம் இல்லையா, அதனால நம்ம இந்த கோணத்தை நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டு நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ என்ன ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோம், ட்ரிகனோமெட்ரி இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம். ட்ரிகனோமெட்ரி அப்படின்னாலே நம்ம முதல்ல நம்ம பேசிக்காக பார்த்தது 6 ட்ரிகனோமெட்ரிக்கல் ரேஷியோஸ் பார்த்துருக்கோம். 6 ரேஷியோஸ், முக்கோண விகிதங்கள் அப்படின்னு 6 விதமான முக்கோண விகிதங்கள் பார்த்துருக்கோம். இதில் எந்த முக்கோண விகிதம் வருதுன்னு பார்க்கணும். ஆப்போசிட் சைட், அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட், இட் இஸ் ஆப்போசிட் சைட். இது வந்து ஆப்போசிட் சைட் உனக்கு. இது வந்து என்ன சைடு, அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் சைடும் வரக்கூடிய ரேஷியோ, இந்த ரெண்டு சைட்ஸை
எந்த ரேஷியோல நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா tan theta. So tan theta is equal to opposite side by opposite side means height, இல்லையா, by adjacent side. Adjacent side means distance. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த ரேஷியோவை தான் நம்ம அதிகமாக இதில் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதனுடைய வேல்யூஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. tan 30 degree 1/√3, tan 45 degree 1, tan 60 degree, tan 60 degree √3. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இப்போ இந்த ரேஷியோஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஹைட் எல்லாம் நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ் பார்ப்போமா? பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சாப்டர்ல இந்த டாபிக்ல நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. calculate the size of angle BAC in the given figure. given triangles, ரெண்டு ட்ரையாங்கிள் क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இந்த ஆங்கிள் கேட்டாங்க. நான் அந்த தீட்டான்னு போட்டுட்டேன். இந்த ஆங்கிள் என்னன்னு உங்களுக்கு கேட்டாங்க. ஆங்கிள் BAC. இதுலயும் அதே மாதிரி தான் ஆங்கிள் BAC கேட்டாங்க. இந்த டைமென்ஷன்ஸ்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க. இது ஹைட், இது டிஸ்டன்ஸ் ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இங்க இதை எப்படி செய்யணும் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் CBA அல்லது ABC இப்படி எடுத்துக்கலாம். CBA நான் மேல இருந்து சொல்றேன். CBA இந்த ட்ரையாங்கிள் CBA. ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு. இட் இஸ் ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ நம்ம tan யூஸ் பண்ணணும். இப்போ tan theta, theta means BAC. tan theta is equal to formula opposite side by adjacent side. What is opposite side? Opposite side BC, adjacent side AB. So BC by AB. Okay, so tan theta is equal to 4 by 5. இதை கட் பண்ணிட்டேன்னா 0.8 வரும். நமக்கு இப்போ ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை எப்படி எழுதணும் பாருங்க. theta equal to இந்த tan அந்த சைட் பண்ணுவோம். அப்போ tan இன்வர்ஸ், நீங்க 9th ஸ்டாண்டர்ட்லயே இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. உனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு வேல்யூக்கு எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுன்னு டேபிள்ல பார்க்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு டேபிள் லேசா ஞாபகப்படுத்துறேன். டேபிள்ல இப்படி ஒரு காலம் வரும். இதுல உனக்கு 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரின்னு டிகிரிஸா இருக்கும். மேல பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 0 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் 12 மினிட்ஸ் அப்படி 56 மினிட்ஸ் வரைக்கும் வரும். அப்புறம் இங்க வந்து 1 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 3 4 5 6 அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த 0.8 நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நேச்சுரல் சைன்ஸ், நேச்சுரல் காஸ், நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ் இருக்கு. ஸோ நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ்ங்கிற டேபிள் அட்டவணையை எடுத்துக்கணும். அதுல இந்த 0.8 உனக்கு 4 டிஜிட்ல இருக்கும். 0.8000 மாதிரி போட்டுக்கோங்க. 3 ஜீரோவை போட்டுக்கோங்க. 0.800 அது இந்த டேபிளுக்குள்ள எங்க வருதுன்னு பார்க்கணும். சரியா? இப்போ உனக்கு நான் டேபிள் இல்லை, நம்ம இப்போ புக்ல இல்லை, ஆனால் நீங்கள் கிளக்ஸ் டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் வந்து உனக்கு 0.8 வந்து எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னா 38.7 டிகிரியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து உனக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.8 ஆக்சுவலாக உனக்கு 38.7 டிகிரி இல்லை வந்து உனக்கு 0.8014 இந்த மாதிரி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டேபிள் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ your answer is theta equal to 38.7 degree. 0.7 degree இருக்கு. 0.7 means 56 minutes. 38 degree 38 degree 56 இல்ல 42 minutes 42 minutes ஒரு டிகிரி வந்து 42 minutes. இந்த 0.8014 எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 38 டிகிரி இந்த இடத்துல 42 minutes. இந்த 42 மினிட்ஸ்க்கு நேரா 38 டிகிரிக்கு நேரா இந்த இடத்துல தான் உங்களுக்கு 0.8014 வருது. எல்லாருக்கும் புரியுதா? மறுபடியும் சொல்றேன், இந்த 800 வேல்யூ இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ பாருங்க. இப்போ உனக்கு நியரஸ்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூக்கு நேரா இந்த காலத்துல வந்தீங்கன்னா என்ன டிகிரின்னு இருக்கும், இந்த வேல்யூக்கு நேரா மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா என்ன மினிட்ஸ் இருக்கும். ஸோ 38 டிகிரி 42 மினிட்ஸ். அதுக்கு நேரம் 0.7 கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அவங்க 38.7 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒன்று இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படி நீங்கள் கொடுக்கலாம். 38 டிகிரி 42 மினிட்ஸ் நீங்கள் ஆன்சர் கொடுத்துக்கலாம். மினிட்ஸ்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். உனக்கு டேபிளில் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கும் புரியுதா? இது புரியுதா? இந்த வேல்யூவை டேபிளுக்குள்ள பார்க்கணும். எந்த டேபிள்? நேச்சுரல் டான்ஜென்ட்ஸ். சரியா? ரைட். இப்போ இதே மாதிரி தான் இந்த சமயம் நம்ம செய்ய போகிறோம். பாருங்க,
in a triangle CBA. சரியா? அதே tan theta opposite side by adjacent side. Na opposite side means BC by AB. Okay, so tan theta is equal to 8 by 3. Okay, 8 by 3 na 2 3s are 6 20 6 6 6 னு போயிட்டே இருக்கும். So 6 6 7 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப theta is equal to tan inverse போட்டு 2.6667. புரியுதா? இப்போ நீங்க இந்த டேபிள்ல 2.6667 எங்க இருக்குன்னு தேடி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது உனக்கு எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மினிட்ஸ்க்கு நேரா 69 டிகிரி இந்த இடத்துல 69 டிகிரி வருது. இந்த இடத்துல வருது. நான் அந்த இடத்துல எழுதிக்கிறேன் 2. உனக்கு 6604ல வேல்யூ. சரியா? அதாவது நியரஸ்ட் வேல்யூ 6667க்கு நியரஸ்ட் வேல்யூவா பார்க்கணும். சோ இந்த வேல்யூக்கு நேரா என்ன டிகிரி இருக்கு, இந்த வேல்யூக்கு நேரா என்ன மினிட்ஸ் இருக்கோ நம்ம அதுதான் போடணும். சோ 69 டிகிரி 24 மினிட்ஸ். சரியா? உனக்கு புக்ல வந்து 4 டிகிரி 69.4 டிகிரி கொடுத்திருப்பாங்க. நீங்க 0.4 டிகிரினா ஒரு டிகிரினா 60 மினிட்ஸ். அப்ப 4 வந்து 60ஆல பெருக்கி பாருங்க 24 மினிட்ஸ் வரும். 0.4ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 4 இல்ல 0.4. 0.4 into 60 24 வரும். So 24 minutes. எல்லாருக்கும் புரியுதா இது? ஓகே ரைட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணலாம்.